கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆராதனை நினைந்து கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் உங்களிலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாயும் தயவை காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, யாரையும் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, யாரையும் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மரபை தாங்கிட்ட தேவ கிருபை, நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரித்து வெற்றியை கண்டித்த தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரித்து வெற்றியை கண்டித்த தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எடுத்தவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. யார் சொன்னது இது? யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொன்னாரு? எங்களுக்கு. எனக்கு சொன்னார். அப்படி சொல்லுங்க. எனக்கு சொன்னாரு, எங்களுக்குன்னு சொல்லிட்டு. நான் திடீர்னு யார்கிட்ட சகோதரிகள்கிட்ட கேட்பேன், இன்னைக்கு யார் யார் வந்த ஜெபத்துக்கு வந்தாங்க? எல்லாம் வந்தாங்கன்னுவாங்க. எல்லாம் வந்து எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, எல்லாம் அப்படிதான் பழகிருக்காங்க. அதாவது சபையில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. ஐயா யாராவது வந்து எப்பயாவது யார்கிட்ட கேட்டா எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிருங்க,
அப்படின்னு எல்லாம் வந்தாங்க அப்படின்வாங்க. கேட்டு கேட்டு பண்ண அப்படி எல்லாத்தையும். ஆமாம், நீங்கள் கேளுங்களேன், நான் கேட்கல. நீங்களே யார்ட்டையாவது சகோதரிகள்கிட்ட இன்னைக்கு யாராவது இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு ப்ரேயருக்கு அப்படின்னா எல்லாம் வந்தாங்கன்னுவாங்க. யார் யார் வந்தாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரே வார்த்தை. அதனால இதெல்லாம் யாருக்கு சொன்னாரு? எல்லாருக்கும் சொன்னாரு. எல்லாருக்கும் சொன்னார். எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிறேன் தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஏனால் ஒரு நேரம் நான் கலங்கி வந்தேன். நீ சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. கலக்கத்தோடு வந்தேன், தயக்கத்தோடு வந்தேன், போராட்டத்தோடு வந்தேன், ஒரு நிந்தையோடு, ஒரு அவமானத்தோடு, ஒரு கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் இன்னைக்கு என் தேவன் சமூகத்தில் நான் போகிறேன். என்னுடைய வழக்கை நான் வைக்க போகிறேன். அவர் என்னதான் எனக்கு பதில் சொல்லுவாரோ அப்படின்னு நான் பல நேரம் வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. 11 மாதம் என் ஓட்டத்தை, என்னுடைய பிரயாசங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் முடிவுக்கு வந்து இந்த மாதத்தில் 12வது மாதத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயம் கலங்காத அப்படின்னு யாருக்கு சொன்னாரு? எங்களுக்கு சொன்னாரு, எனக்கு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? ஆமா மக்களே, இது யாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாமே. பிள்ளைங்க பல பிரச்சனையில் வருவாங்க, பல போராட்டத்தில் வருவாங்க. ஒண்ணுதான் இருக்காது, பல வழிகள். ஆனா எல்லா நெருக்கத்திலும் இன்னைக்கு அழகா பாடினோமே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. ஒடுங்கி போவதில்லை. அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்? நேரா சர்ச்சுக்கு போவேன். அங்கே ஜனங்கள்லாம் ஆராதிக்க போவாங்க. அங்கே என் ஆண்டவர் உலகுவார். அப்படியே மார்பில் நான் என்ன செய்வேன்? அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்போது? பிரச்சனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு அப்படியே சமூகத்தில் போய் நிற்கிற நேரத்தில் எனக்கு அங்கே ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு துதியின் தொனியை எனக்கு கொடுப்பார், ஒரு ஆவியை எனக்கு கொடுப்பார், எனக்கு ஒரு அபிஷேகத்தை எனக்கு அவர் கொடுப்பார். அந்த தேவாதி தேவனை நான் தொழுது கொள்ளும் போது என் இருதயம் எப்படி கலங்கும்? அல்லேலூயா. அது எப்பொழுது எப்படி இருக்கும்? ஸ்திரப்பட்டு இருக்கும். அதுதான் விசுவாசம். உன்னை பலப்படுத்தும்படியாய்த்தான் ஆண்டவர் சொல்ற, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதற்கு நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா, என்ன செய்ய? நல்ல விசுவாசமா இரு. அந்த விசுவாசம் என்கிற நங்கூரத்தை என்ன செய்ய? அந்த பிரச்சனையின் மத்தியில அப்படி போட்டுட்டு நீ அப்படியே காலர் தூக்கி விட்டுரு. அழகா என்ன செய்ய? நங்கூரத்தை அப்படியே போட்டுரு மக்களே. விசுவாசம். எவ்வளவோ பிரச்சனையை நான் மேற்கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ பாரமா நான் இருந்திருக்கேன். ஆனா எல்லாவற்றிலும் விடுவித்த கர்த்தர். அல்லேலூயா. இதுல என்னை விடுவிக்க வல்லவர், இதுல என்னை நடத்துவார். இந்த நாள் வரை என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார். ஒன்றுமில்லா வேளையில் உதவிக்கரம் நீட்டியே உயர்த்தினாரே இந்த அன்பு நேசரே. ஒன்றுமில்லா வேளையில் உதவிக்கரம் நீட்டியே விலக்கினாரே என்ற அன்பு நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் சொல்லும் போதெல்லாம் அந்த பாட்டு, வேற பாட்டு அப்படியே ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருந்தது. நான் அதுதான் புக் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா புக் எடுத்து கூட வாங்கி வச்சுட்டேன். ஆவியானவர் டக்குன்னு அப்படி ஓபன் பண்ணி விட்டார் இந்த பாட்டை. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல சகலத்தையும் உருவாக்கினவர் நான். இந்த உலகம் ஒரு காலத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, நானு அழகா நான் உண்டாக்கினேன். ஒண்ணும் இல்லாம இருந்தது. உன் வாழ்க்கையை நான் உருவாக்க மாட்டேனா? ஒன்றுமில்லா வேளையில் உதவிக்கரம் நீட்டியே விலக்கினாரே என்ற அன்பு நேசரே. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருங்க. அந்த பாட்டு அப்படியே உள்ளத்துல அப்படியே ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
அதெல்லாம் பாட 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 உன் பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இருக்காது. உன் இருதயம் கலங்காது. நீ எப்பயும் கெம்பீரித்து பாடுவ. அல்லேலூயா. கெம்பீரித்து மகிழ்வ. அகமகிழ்ந்து நீ கொண்டாடுவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முதல்ல என்ன விதை போடணும்? விசுவாசம் என்கிற நங்கூரம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையா மகளே, இன்னும் துதி. கொஞ்சம் அரை மணி நேரமா, 1 மணி நேரம் ஆராதி, 1 மணி நேரமா, 2 மணி நேரம் ஆராதி. சங்கீதக்காரன் சொல்றான், இன்னும் துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். யார் சொல்றது? துதிக்கிறவன் சொல்றான். யார் சொல்றது? ஆராதிக்கிறவன் சொல்றான். ஒரு அபிஷேகம் உள்ளவன் சொல்றான். நாம ஏமாத்துறோம். அவனுக்கு தோணுது பிரச்சனை, அவனுக்கே பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? ஆராதிக்கிறவனுக்கு பிரச்சனை. அவன் சொல்றான், அந்த பார்த்துலாம், இன்னும் நான் துதிப்பேங்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீயும் என் பிள்ளை தாவீது அப்படித்தான் இருந்தான், அவனுக்குள்ள ஒரு பொருத்தனை வந்தது, நான் இன்னும் துதிப்பேன். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்துக்கு ரட்சிப்போம். தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் என்ன செய்வேன்? துதிப்பேன். இன்னும் துதிப்பேங்கிறான். இந்த ஆண்டவர் பார்த்து இதையே அவரே மெர்சல் ஆயிட்டு இருப்பாரு. என்ன இப்படி இருக்கிறான் அந்த பையன், அவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்த்தாரு. அவனு இந்த பயந்துட்டு தெரிகிறான் இந்த சவுல் பையன். அந்த செடியை அப்படி செடி எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த செடியை கொண்டு நட்டுன்னு நினைச்சிட்டாரு. ஆனால் எவ்வளோ உயரம் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன் அரசனா போய் உட்கார்றது எவ்வளவு உயரம்? துதிக்கிறவனுக்கு அவ்வளவு உயரம். உனக்கு அது பெருசு, என் ஆண்டவருக்கு அது சாதாரணம். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படி இல்லை, உனக்கு அவரு அந்த தகுதிக்கு நீ வந்துட்ட அப்படின்னாலே, அந்த ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட அப்படிங்கிறனால, உன் ஆவியில அப்படி நீ வந்துட்ட, நீ தேறிட்ட அப்படின்னு நினைச்சிட்டாலே, ஆண்டவர் உன்னை அழகா கொண்டு போய் அப்படி வச்சிருவாரு. அழகா லிப்ட் அப் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதுக்கு நீ என்ன செய்ய? முதலாவது விசுவாசம் என்கிற நங்கூரத்தை போடு, இன்னும் துதி. அல்லேலூயா. போட்டியா? அடுத்து என்ன செய்ய? என்ன செய்ய? தூங்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? காத்துரு. எதுக்கு? நீ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கல, எனக்கு இவ்வளவு நன்மையெல்லாம் எனக்கு இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு, இவ்வளவு வர வேண்டியது இருக்கு, எனக்கு இத்தனை வருஷம் ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, இத்தனை நிறைவேறிச்சு, இத்தனை நிறைவேறல, இத்தனை பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு சைலண்டா காத்துரு. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படி என்ன செய்? காத்துரு, காத்துரு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கலங்காதிருன்னு சொல்லிட்டு அதுக்கு சில ரூட்டை உனக்கு சொல்றாரு, உனக்கு சில ஆலோசனைகளை, அந்த ஆலோசனைகள் ஆச்சரியமான தேவன் உனக்கு சொல்றாரு அழகா. இதெல்லாம் இந்த ஸ்டெப் படியில் வா, அப்படியே 3வது படி, 3 படி தாண்டியாச்சு, 4 படி தான், இன்னொரு படி, இன்னைக்கு ஒரு படி. அந்த படியில மட்டும் காலை வச்சுட்டு நிம்மதியா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு படி. யோவான் 14:2-3 வாசிங்களேன். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும்
இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இந்த நாளிலும் இடைபடுவீராக. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே பிரகாசிக்க எங்களுக்கு உதவியாயிரும். இந்த வெளிச்சத்தை அநேகர் கண்டு அதிலே பிரகாசிக்க தேவன் எங்களை பயன்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கரெக்ட் தான். விசுவாசம் என்கிற அந்த நங்குரத்தை போட்ட இன்னும் துதிக்கக்கூடிய துதியின் அபிஷேகம் உனக்கு வந்துருச்சு. நீ தேவ சமூகத்தில் எதெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறாயோ அதற்காக நீ என்ன செய், நீ காத்திரு. ஆனாலும் காத்திருந்து இறுதியா நான் உனக்கு சொல்றேன், எல்லாவற்றிலும் இம்மைக்குரியதில்லை, இது நித்தியத்தை குறித்த ஒரு ஞானம், அந்த நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவு, அந்த நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. அந்த நித்தியத்தை கொஞ்சம் நினைச்சுக்க. நித்தியம், அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாமே என்ன செய்யும், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிழல் போன்றது. குறிப்பிட்ட தூரம் தான் வரும், குறிப்பிட்ட தூரம். திடீர் நிழல் காணாம போயிடும். காலையிலிருந்து பாருங்களேன், அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஒரு சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். திடீர் 12 மணி ஆகும்போது நிழல் காணாம போயிடும். சில நேரம் அந்த நிழல் விட்டு போயிடும். ஒரு லெவல் தான். அதோடைய டிஸ்டன்ஸும் தெரியும், அதோடைய வளர்ச்சியும் சரி. வாழ்க்கை அப்படித்தான். சில நேரம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது முடிந்து போகும், உன்னை விட்டு போயிடும். ஆனால் நித்தியம் அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் உனக்கு ஈவாய் கொடுக்கும்படி அழகாய் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மக்களை, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்ககிட்ட நான் அதை சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய்த்தான் இப்பொழுது நான் போகிறேன். அல்லேலூயா. அந்த ஸ்தலம் எந்த ஸ்தலம்? என்ன ஸ்தலம்? பரலோக வாசஸ்தலம். அதுதான் நித்தியத்தின் வீடு. அல்லேலூயா. அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க? முந்தின பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் பள்ளிகளே, எல்லாம் பொன் வீதி. அல்லேலூயா. ஆமாம், 12 வாசலாம். அந்த 12 வாசல் எதை குறிக்க? கோத்திரம். அந்த 12 வாசல்கள் எப்படி இருக்கும்? முத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்குமா. அங்கே ஏழை, பணக்காரன், இருக்கிறவன், இல்லாதவன், நெட்ட குட்ட, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐயா, எந்த வீதியில் இருக்கிறீங்க? வீதியில் அங்கே கிடையாது, வீதி கிடையாது. உங்க ஏரியா பேர் என்ன வீடு? ஆபிரகாம் மடி. எங்க இருப்போமா? என்னுடைய முற்பிதா, முதல் பிதா, விசுவாசத்தில் முதல் பிதா. அல்லேலூயா. அவனுடைய மடியில் உட்கார்ந்திருப்பேன், ஆபிரகாம் பிள்ளையாய். அல்லேலூயா.
நீங்க எந்த வீதியில இருக்கீங்க? நான் ஈசாக்கின் மடி, நான் யாக்கோபின் மடி, நான் யோசேப்பின் மடி, நான் எலியாவின் மடி, நான் எலிசாவின் மடி. அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்களோடு மட்டுமல்ல, தேவ தூதர்களோடு மட்டுமல்ல, கேருபீன்களோடு மட்டுமல்ல, சேராபீன்களோடு மட்டுமல்ல. அல்லேலூயா. அங்கே என் தேவனாகிய கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதை காட்டிலும் ஒரு ஸ்பெஷலு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மக்களே, நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துல நீயும் இருக்கும்படி தான் ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். திரும்ப வந்து நான் உன்னை அங்கதான் கூட்டிட்டு போவேன். அந்த இடத்தை ரிசர்வ் பண்றதுக்கு தான் நான் இப்ப போயிருக்கேன். ஆனா திரும்ப நான் வருவேன். கமிங் சூன். விரைவில் நான் வருவேன். வந்து நான் உன்னைய கூட்டி கொண்டு போவேன். அங்க நீ யாரு மடியில இருக்கிறியோ இல்லையோ, என் மடியில இருப்பது உறுதி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அது எத்தனை மடி இருந்தாலும் ஒரு விசேஷத்த மடி. அல்லேலூயா. என் மடியில நீ உட்கார்ந்து இருப்ப, என் பக்கத்துல நீ இருப்ப. அல்லேலூயா. நான் இருக்கும் இடத்தில், நான் சொல்லல, என் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நாம் பார்க்கணும். நம்ம தான் இந்த உலகத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இங்க ஒண்ணும் இல்லை மக்களே, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. அதான் உலகத்திலே சொல்றான, எதை கொண்டு வந்தாங்க எதை இழப்புறதுக்கு? ஒன்னும் நம்ம கொண்டு போறது இல்லை, அப்படியே விட்டுட்டு தான் போறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? ஆனா நீ அதை மட்டும் நீ என்ன செய்ய, சரியான ட்ராக்ல வச்சுக்க, நீ தகுதியுள்ள பாத்திரம். இன்னைக்கு நீ வெறுமையா இருக்கலாம், இன்னைக்கு நீ சிறுமையா இருக்கலாம், இன்னைக்கு நீ எளிமையானவனா இருக்கலாம், இன்னைக்கு அந்த லாசருவை போல இருக்கலாம். மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைக்கு காத்திருந்த அந்த லாசருவை போல நீ இருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, இன்னைக்கு அழகாய் வாசித்தோம் 60:14 கூட ஏசாயா. யார் உன்னை உதாசீனப்படுத்தினானோ, யார் உன்னை வெட்கப்படுத்தினானோ, யார் உன்னை அலட்சியம் பண்ணினானோ, அவன் என்ன செய்வான் தெரியுமா? கீழே அந்த லாசருவின் விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு, ஒரு டிராப் தண்ணி என் நாக்கில் பட்டா போதும், அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். யார் சொன்னா தெரியுமா? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் ஐஸ்வர்யவான். ஆனா இந்த லாசர் யாரு? ஒண்ணுமில்லாதவன். ஆனா அவன் ஆத்மாவை காத்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வையில் அவன் விலையேற பெற்றவன். நீ அப்படிதான் இரு. ஆண்டவர் அதனாலதான் உன்னை கொண்டு வந்து ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எளிமையான என்னை உந்தாசனாய் தெரிந்தே, எளிமையான என்னை உந்தாசனாய் தெரிந்தே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் எல்லாம் நீர் கற்று தந்தீ, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் எல்லாம் நீ கற்று தந்தீ, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு அதனால தான் உன்னை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ அறியாத இருந்த அந்த நித்தியத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? அப்படி பார்வையில நீ சிறுமையும் எளிமையுமானவனா, நீ பாக்கியவன். அல்லேலூயா. உன்னை பார்த்து இந்த உலகம் உன்னை பார்த்து எள்ளி நகையாடுதா? கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை அலங்காரமான கிரீடமா வச்சிருக்கிறார். அவர் உன்னை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறார். அதை பத்தி நீ கவலைப்படாத. இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன கதறினாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, மேல வர முடியாது. ஆனா நீ ஈஸியா எங்க போய் உட்காருவ? மடியில. சத்தத்தையே காணோம். எவ்வளவு பெரிய ஆலோசனை, எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? அது ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. அவர் இண்டிவிஜுவலா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணும்படி என்ன செய்றேன், நான் போறேன். நான் இருக்கிற இடம் தான், அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிறது நான் அப்படி சொல்லவில்லை. நான் இருக்கும் இடத்தில் நான் ஒன்றை வச்சு பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆவல், அதுதான் எனக்கு ஆசை, அதுதான் என் சித்தம், அதுதான் என் விருப்பம். அல்லேலூயா. ஆமா, 6 நாட்களா ஆண்டவர் இது நல்லது 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 நல்லதுன்னு அழகா இந்த உலகத்தை என்னென்னலாம் படைக்கணுமோ எல்லாம் அழகா சிருஷ்டிச்ச 6 நாள். இந்த அனித்தியமான இந்த உலகத்தையே ஆண்டவர் இப்படி படைத்திருப்பாரானால் 2000 ஆண்டுகளா தன்னுடைய பிள்ளைகள் வந்து வாசம் பண்ணணும், இந்த பிள்ளைகள் வந்து தங்கணும், அந்த இடத்துல நான் இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணணும்னு எவ்வளவு வாஞ்சையா அதை நீங்க நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் அதை அப்படியே டச் பண்ணும்போது மிகவும் ஒரு எமோஷனா இருக்கு. இப்படியெல்லாம் ஆண்டவருடைய இதயம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. எனக்காக ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அற்ப பிரயோஜனம். இப்படி பிரயோஜனம் இல்லை பாத்திரமா இருக்கிற எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க கூடுமானால், அப்ப அவருடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்க. இதை கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அங்க நான் உங்களை வச்சு நான் அழகு பார்ப்பேன். அல்லேலூயா. அங்க யாரெல்லாம் இருப்பாங்க? பழைய பரிசுத்தவான்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோடு மாத்திரம் அல்ல, தேவ தூதர்கள் மாத்திரம் அல்ல, கேர்பீன்கள் மாத்திரம் அல்ல, சேராபீன்கள் மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிற்கும் மேல நான் அங்க இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறது தான், நீ என்னோட இருக்கிறது தான் ஒரு ஹைலைட் அப்படிங்கிறார். அதான் சொல்றார், இந்த நித்தியத்தை கொஞ்சம் உன் விசுவாசத்துல நினைச்சுக்க, உன் இருதயம் கலங்காது. அல்லேலூயா. உன் இருதயம் என்ன செய்யாது? கலங்காது. ஆமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, அந்த நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உன் உள்ளத்துல அப்படி வந்துட்டாலே அது கலக்கத்தை துரத்தி அடிச்சிருமா. கலக்கத்தை என்ன செய்யுமா? துரத்தி அடிச்சிருமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கலக்கத்தை மாற்றும், அந்த சோர்வை மாற்றிடும். உனக்கு ஒரு புது பலன் உனக்குள்ள கிடைக்கும், ஒரு புதிய உத்வேகம் உனக்குள்ள கிடைக்கும். அதை நீ நம்பு. இல்லாதிருந்தால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அதையும் கூட சொல்றாரு. அப்படிலாம் இருக்குமா? அதுக்கு கூட பதில் சொல்லியிருக்காரு. அப்படிதானே சொல்றாரு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்ககிட்ட அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கிட்ட நான் இதெல்லாம் மறைப்பேனா? எப்ராஹிம் நான் இதெல்லாம் போய் மறைப்பேனா?
அது மறைச்சால்தான் யார் கேட்க முடியும்? ஆனா சொல்றாரு, முக்கியத்துவம் கொடுக்குறேன்றாரு. எனக்கு ஆபிரகாமும் எல்லாமே என்ன, எனக்கு ஒண்ணுதாங்கிறாரு. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். உன்கிட்ட நான் மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. மறைவானது ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அதை என் பிள்ளைகளுக்கு தெரிய வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். அப்படி இல்லாதிருந்தால், இந்த வார்த்தை அப்படி இப்ப இருதயத்துல அவருக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்படி இல்லாதிருந்தால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? என்ன ஆண்டவரே சொல்லாத விட்டீங்க? யாராவது கேட்க முடியுமா? தைரியமா கேட்க முடியுமா? பேச முடியுமா அவர்கிட்ட? ஆபிரகாமே கேட்குறான், என்ன மன்னிங்க ஒரு விஷயம், நான் துணிகரமா பேசுறேன். அவனுக்காக பேசல, ஒரு நகரம் அழிகிறது குறித்து பேசுறான். சுதம் குமாரா அழிகிறது குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுறான். நீர் ஒரு முடிவு எடுத்துட்டீர், இதுல நான் மூக்கு நுழைக்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன தயவா அதுக்கு முன்னாடி என்ன செய்ய மன்னிங்க. ஒரு 50 நீதிமான் இருந்தா அது அழிக்கப்படுமா? 40 நீதிமான் இருந்தா விடலையே. அவனுடைய வைப்ரேஷன் அவருக்கு புரிஞ்சுது. எல்லாம் இவன் வந்து யாருக்காக நிற்கிறான்? லோத்துக்காகத்தான் நிற்கிறான். அந்த பையன் வந்தான், பாதியில் போயிட்டான். இருந்தாலும் ஒரு வந்துட்டானே கூட. எங்கேருந்து? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரமாவது வந்துட்டானே, அந்த உணர்வு. அல்லேலூயா. அந்த அந்த ஒரு அனுபவம். அப்ப யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? எந்த ரகசியம் இல்லை, எல்லாத்தையும். அப்ப அவர்கிட்ட பேசுறவங்கள்ட்ட, அவர்கிட்ட பேசணும்னு வாஞ்சிக்கிறவங்கள்ட்ட நிச்சயம் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுவார், பேசுவார். அவர் சத்தம் கேளுங்க. இந்த சத்தம் கேட்டு தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் நீலாம் இப்போ என் பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதா? இதுதான், அதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அன்பு, உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கம், உங்க மேல் வைத்திருக்கிற கரிசனை. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது திருச்சபை வரலாற்றில் போலிகாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து யோவான் ஸ்நானகன், எபேசு சபை யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறம் ஊழியனாய் வந்த இந்த போலிகாப்ஸ் ஊழியமா நல்ல விசுவாசத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்ப அந்த நாள்ல அரசாண்ட அந்த அந்த நீரோ என்ற ராஜா காலத்துல அவர் என்ன செய்யறாங்க, அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த மன்னன். அவன் என்ன செய்யறான், இந்த ஆளை விட்டா எல்லாத்தையும் என்ன செய்வான், அந்த இயேசு பக்கம் எல்லாத்தையும் திருப்பிடுவான் அப்படின்னு இவர் மேல இருந்த அந்த பொறாமையில போட்டியில அவன் வஞ்சன் என்ன செஞ்சான், அவர் அப்படியே உயிரோடு கொளுத்தணும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவு போட்டு இவனை தேடி பிடிக்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி வந்து அவர்கிட்ட நின்ன உடனே அப்படியே 2 கையை எடுத்து கும்பிட்டு, ஐயா தயவா மன்னிக்கணும், உங்கள்கிட்ட நான் பேசுறது, உங்கள்கிட்ட ஒரு தெய்வீக சுவாபம் உண்டு, உங்க முகத்தில் ஒரு பரிசுத்த கலை உண்டு, நீங்க உண்மையிலேயே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், உங்களை நான் இந்த உத்தரவுப்படி நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி நான் உங்களை தீயிட்டு கொளுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை.
தயவாய் மன்னிக்கணும் நான் பேசுறது. நீங்க ஒரு தடவை அந்த இயேசுவை மறுதலித்து விடுதலை வாங்கிக்கங்க. நீங்க அதை மறுதலிங்க, நான் பார்த்துக்கிறேன். அதிகாரம் அந்த 100க்கு அதிபதி கெஞ்சிறான். காரணம் ஏன்? அவனுக்கு தெரியுது, உத்தரவு போட்டான். அவன் யாரு? கொடுங்கோலாட்சி பண்றவன். அவனுக்கு இருதயம் அப்படி. ஆனால் பிடிக்க போன 100க்கு அதிபதியோ இவனை பார்த்த உடனே பக்கத்துல பிரசன்ஸ், அந்த ஆவியின் அபிஷேகம் அவன் பக்கத்துல. அவன் போன உடனே இவனை டியூன் பண்ணிருச்சு. அவன் எவ்வளவோ கெஞ்சிறான். இந்த தேவ மனுஷன், அந்த பரிசுத்தவான் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னதான் தெரியுமா? வயது 90. எத்தனை வயசு? 90 வயசு. என்னை 90 ஆண்டுகள் என் தாயின் கர்ப்பத்திலே உருவானது முதல் இம்மட்டும் என்னை ஆதரித்தார். என்னை அவரே நடத்தினார். எனக்கு ஒரு குறையும் வச்சதில்லை. என்னை கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்தார். எனக்கு இதுதான் எனக்கு முடிவு என்றால் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே நான் உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணும்படியா நான் போகிறேன். போயிட்டு நான் திரும்பி வர்ற நாளில் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படிலாம் சொல்லி எனக்கு ஒரு நித்தியத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் நிறைவேற்றுங்க. உங்களுக்கு உத்தரவு வந்துதா, உன் அரசாங்கத்துக்கு, உன்னுடைய அரசாணைக்கு நீ கீழ்ப்படிந்து உன் வேலையை நீ நிறைவேற்று. ஆனால் நான் உனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். நீ என் உடம்பு எரியும் போது என் முகத்தை மட்டும் பாரு. கொஞ்சம் கூட அதில் கலக்கத்தை நீ பார்க்க முடியாது, சஞ்சலத்தை பார்க்க முடியாது, வேதனையை பார்க்க முடியாது. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறார். எப்படி இது சொல்ல முடியும்? எப்படி இது சொல்ல முடியும்? அந்த மனுஷனுக்கு நித்தியத்தை குறித்த ஒரு அவ்வளவு ஒரு அறிவு இருந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்க நான் அந்த வார்த்தையை அவர் அழுத்தி சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார். இது எனக்கு, இந்த பாடு எனக்கு ஒரு பெரிய பாடே கிடையாது. இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த வேதனையெல்லாம் எனக்கு ஒரு வேதனையே கிடையாது. ஐயா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய சீஷர்களும் அப்படித்தான். அந்த கடைசி நாட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வந்த பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் மாறிட்டு, அவங்களுடைய சுவாபமெல்லாம் மாறிடுச்சே. ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். பேதெல்லாம் எப்படி பாருங்களேன், என்னை தலைகளை தொங்க விடுன்றான். நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் அவரை மறுதளிச்சதுக்கு அவரையாவது நேராக சிலுவையில் அரைச்சிங்க, என்னைய சிலுவையில் தலைகளை தொங்க விடுறாங்க. இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஏன்? நித்தியத்தை குறித்த அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தபடினால், நித்தியத்தை குறித்த ஞானம் அவர்களுக்குள்ளே இருந்தபடினால், அந்த நித்தியத்தை குறித்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்ததனால். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்றாரு, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். அப்ப அந்த இடத்தை ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதற்காக எவ்வளவு விலையை கூட நான் கொடுப்பேன். அவரே ரத்தத்தையே கிரயமா கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை கூட எனக்காக விட்டுட்டு போனாரு. இது என்ன? எனக்கு வாழ்வு வச்சிருக்காரு, மேன்மை வச்சிருக்காரு. நித்தியத்தில் நான் நல்லா இருப்பேன், அவர் கூட இருப்பேன். ஆபிரகாம் மடியில் எனக்கு அது பெரிய மடியா தெரியாது. அப்ப நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மடியில் இருப்பேன். என் மடி பிரதான மடி. நான் இருக்கக்கூடிய அமரக்கூடிய மடி பிரதான மடி. ஈசாக்கு மடியை காட்டிலும், யாக்கோபின் மடியை காட்டிலும், யோசேப்பின் மடியை காட்டிலும் விசேஷித்த மடி நான் அமரப்போகிற மடி. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த ஆதி அந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அந்த பழைய பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் அவர்கள் என்ன செய்தாங்க? நிலைத்திருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த காலம் கடைசியாக இருக்கிறபடினால நீ இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீ வளருவாயானால்,
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கக்கூடுமானால் இந்த அனித்தியமான இந்த உலகத்தை நீ என்ன செய்ய மாட்ட, மதிக்கவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் சொல்றார் பாருங்க, 90 வருஷம் என்னை பாதுகாத்தவர், என்னை பராமரித்தவர், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாம என் தலையை உயர பண்ணினவர், நிமிர பண்ணினவர். அவருக்காக நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். வைராக்கியம் எப்படி வருது? அந்த வைராக்கியம் எப்படி வருது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எவ்வளவு நன்மைகள் செய்தவரை நான் எப்படி அதை மறுதலிப்பேன்? மரிக்கிறதை குறித்து எனக்கு பயமோ கலக்கமோ இல்லை. என் சாவு குறித்து நான் எப்படி சாக போறேன்றதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு உயிர்ப்பு உண்டு. உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் என்னை சந்திக்கும் நாளிலே நான் எங்கே இருப்பேன்? என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல, அந்த நித்தியத்தில் நான் இருப்பேன். கோடான கோடி யுகமான ஆண்டுகள் நான் என்ன இருப்பேன்? அந்த இடத்துல நீடித்த நாட்களால் நான் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 அதான் சொல்றது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? கூடவே இருக்கிறேன். அப்படியே கீழே வாசித்து வாங்கள. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு, எத்தனை பொல்லாப்பு வந்தாலும் நான் அதுக்கு பயப்படுற ஆள் நான் இல்லை. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஆமா, அந்த வீடு தான் நித்தியத்தின் வீடு. இங்கே இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு பயணம், இவ்வளவு நன்மைகளை செய்தவர் கடைசியா அப்படியே முடிக்கிறார் அழகா. அதுதான் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வீடு. அதுதான் என்ன வீடு? நித்தியத்தின் வீடு. அந்த வீட்டுல யார் இருப்பா? நாங்க இருப்போம். இல்ல, நான் இருப்பேன். நான் இருப்பேன். ஆமா, யார் கூட இருப்பேன்? இயேசு. அவர் தான் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. நீயா தேடி கண்டுபிடிச்சு சொல்லல. அவர் சொல்றாரு, நான் இருக்கும் இடத்தில் நீயும் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லி உனக்கு ஒரு கிரீன் கார்டு கொடுத்த, சிக்னல் கொடுத்துட்டாரு, கார்டை கொடுத்துட்டாரு. நீ எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என் கூட இருக்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். உனக்கு யார்கிட்ட வேணாலும் பார்த்து பேசலாம். ஆபிரகாம்கிட்ட போகலாம், ஈசாக்கிட்ட போகலாம், யாக்கோப்கிட்ட போகலாம், தாவீதுகிட்ட போகலாம், தானியல்கிட்ட போகலாம், எசேக்கியல்கிட்ட போகலாம், ஏசாயாட்ட போகலாம், எரேமியாட்ட போகலாம். அந்த ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் இருக்கிற அந்த 12 தீர்க்கதரிசிகள் இருப்பான். சின்ன தீர்க்கதரிசிகள் பார்த்துருக்கீங்களா? அதை வீட்டில் போய் பாருங்க. அப்படியே வரிசையா அந்த ஓசியாவிலேருந்து அப்படியே ஒரு 12 தீர்க்கம் இருப்பான். சின்ன சின்ன தீர்க்கம். அங்கே பெரிய ஆளாக இருப்போமா? எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே அந்த கல்லனும் இருப்பான். யார் இருப்பா? அங்கே போய் நீ கல்லன், ஏய் யாத்து அப்படி சொல்ல முடியாது, ஏய் பேசாத, நான் சீனியரு அப்படிமா. சும்மா நேற்று வந்துட்டு என்கிட்ட வந்து இங்கே பேசுகிறேன். நீ நான் யார் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் ஸ்பெஷல். நீயாவது இப்போ வந்த லேட்டு, நான் கூடவே வந்தாலே. யார் கூட? நம்ம போய் ஜாயின் பண்ணோம். அவன் அப்படி இல்லை. ஆஹா, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு பாருங்களேன். அதான் மனமாற்றம், அன்பு. அவன் சரியான நேரத்தில் என்ன செய்தான்? தன்னை அர்ப்பணிச்சிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்.
அவனுக்கு என்னாச்சு, பாஸ்போர்ட் எல்லாம் விசா எல்லாம் ஃப்ரீ, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான். அவர் கூட போயிட்டான், வாப்பா அவரை தொத்திட்டு போயிட்டான் பேசாத செல்லுன்னு. அவனுக்கு எல்லார்ட்டையும் மாறுதுட்டுவான். ஏன் ஆபிரகாம்கிட்ட போய் நான் பெருசே என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு விசேஷம் தானே அப்படின்னு சொல்லுவான், பேசுவான் இல்லை? ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அப்படி தானே? உண்மைதானே? அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லை, கூடவே போகிறது. ஆனால் அவருடைய அடுத்த வருகையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வரும்பொழுது யாராவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்லேயே அவன் போயிட்டான், அவன் ஓப்பன் ஆகிட்டான், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டான். அவனெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நித்திய வீட்டை குறித்து நமக்கு ஒரு கரிசனை வேணும். அதை நினச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை உனக்கு கண்ணீரில் கவலையில் இருந்தாலும் அதை பற்றி நீ கலங்க தேவையே இல்லை. காரணம் ஏன்? அதை நினச்சா இதெல்லாம் வேஸ்ட்டு, அதை நினச்சா வேஸ்ட்டு, இதெல்லாம் பெருசு இல்லை, பார்த்துக்கலாம். அப்போ உனக்கு பிரச்சனையாகவே தெரியாது, போராட்டமாக தெரியாது, உனக்கு இல்லாமல் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். அப்படியே கிருபை எனக்கு இருந்தா போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இவர் அப்படிதான். இதை பகிரங்கமா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. என்னை கொளுத்த போறாங்க, ஏன்னா ஆணை பிறப்பிட்டாச்சு, என்னை கொளுத்த போறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு சுத்தி இல்லவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாராம், நீங்க எல்லாம் சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, சுற்றி பார்த்துட்டு இருக்க ஜனம், பப்ளிக்கு எல்லாத்தையும் சொல்கிறான், எல்லாம் நீங்கள் பாருங்கள் கவனமாக. யார் ஒருத்தன் பார்த்துட்டு பார்க்காத கூட விட்டுருவான். என் முகத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். என்னை கொளுத்துற நேரத்தில் என் முகம் பிரகாசிக்கும், என் முகம் நல்லா மலர்ச்சியாக இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதில் நீ சோகத்தை பார்க்க முடியாது, அதில் ஒரு கவலையை பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் என் பிதாவினுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் அவர் இருக்கும் இடத்தில் என்னை சேர்க்கும்படி அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் அழகா என்ன வாசல என்ற நின்று அப்படியே ஒரு பேண்டு வாத்தியத்தோட என்ன அழகாய் உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரனே அப்படின்னு அந்த டைட்டில் சொல்லி என்னைய அழைச்சி கொண்டு போய் நிறுத்துவார். அதுதான். அப்ப இந்த விசுவாசம் ஏன் நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனக்கு அதான் அந்த பாலிகாப்ஸ் சொல்லி அனுப்பிச்சாரு. நானும் இந்த ரத்த சாட்சியா, நான் உண்மையா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நான் அவருடைய மடியில் இருக்கிறேன். இந்த தேவ வார்த்தை விசுவாச சபை ஜனங்களாகிய உங்களுக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் என்ன அனுபவித்தேனோ அதை நீங்களும் அனுபவிக்கும்படி எனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் நன்மை செய்திருக்கிறாரு. இம்மட்டும் தாயின் கற்பத்தில் உருவானது முதல் நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் தான் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவரே உன்னை கண்மணி போல பாதுகாத்தார். அவர் தான் உன்னை பராமரித்தார். அவர் தான் உனக்கு பக்கபலமாக இருந்தார். அவர் தான் உனக்கு அடைக்கலமாக இருந்தார். அவர் தான் உனக்கு அனுகூலமான துணையுமானவர். அவர் தான் உன்னை ஆதரித்து வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. எனவே நீ எதற்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரணம், அது போயிடும். காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் கட்ட உடை போந்ததம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போந்ததம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன்,
உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நீ நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் என்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் என்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, நீ எழுந்து வா, போதும் பயந்தது. ஒரு புயல் காற்று ஓய்ந்தது, ஒரு புயல் காற்று இங்கோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஓ, நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் குறித்தது, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் குறித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, என் இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, என் இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா. துன்பமா உயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதம்மா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உடைய வார்த்தையின் மகிமையிலே எங்களை நிறுத்தியிருக்கிற அந்த நல்ல தயவை எண்ணி நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உடைய வார்த்தை ஆமென் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதற்காய், எங்களை விடுவித்திருக்கிற நல்ல தயவுக்காய், எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிற நல்ல சிலாக்கியத்திற்காய் நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இருதயம் கலங்காதிருக்கும்படி தகப்பனே விசுவாசம் என்கிற நங்கூரம் ஆமென் ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் போட தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனையை வெளிப்படுத்தினீர். மாத்திரமல்ல, சூழ்நிலையில இன்னும் அதிகமாய் துதிக்க தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கட்டளையிட்டு அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி காத்திருக்க தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டீர். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாய் நித்தியத்தை குறித்த அறிவு, ஞானம் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் இருக்கும் இடத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி தேவன் எங்களுக்கு ஆண்டவரை நினைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தி தகுதியுள்ள பாத்திரங்களா எங்களை ஆமென் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து நிலைநிறுத்தும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை அப்படியே உடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆயிரமாய் உடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சத்துரு வஞ்சித்து விடாதபடி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை ஆமீன் சூழ்நிலைகள் வஞ்சித்து விடாதபடி இதிலே தேவனாய கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்து நித்திய காலமும் இந்த பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி உடைய கரத்தில் வைக்கிறேன். ஆளுகை செய்ய வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்டது நல்லது, உடைய சமூகத்தில் வந்தது நல்லது, உம்மை துதித்தது ஆராதித்தது நல்லது, ஆமீன் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டது நல்லது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கடந்து போக தேவநாயகத்தை உதவி செய்யும். ஒவ்வொரு தாவரங்களையும் சமாதான தாவரங்களாய் மாற்றும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவநாயக கர்த்தர் குறுக்கிடும், இடைவிடுவீராக. உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். ஆளுகை செய்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.